இப்போ இங்கே வி மாதிரி கட் பண்ணி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய் இந்த கர்வ் கட் பண்ணிடலாம். 4 பீஸ் ஒன்றா கட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இந்த ஃபோல்டிங்கில் இந்த ஒட்டி பாருங்கள் அந்த ஃபோல்டிங்கில் இங்கே மேலே வந்து மேட்ச் பண்ணிடணும். சரிங்களா? இப்போ இந்த கால் கட் பண்ணிட்டோம். இப்போ ஹிப்பு கட் பண்ண போகிறோம். இதில் 2 விதமாக நம்ம கட் பண்ணலாம். சரிங்களா? ஒன்று வந்து பீஸு கிராஸை ஜாயின் பண்ணி கட் பண்ணலாம். இன்னொன்று வந்து ரெண்டு பீஸாக கட் பண்ணி லுங்கிக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு பக்கம் ஜாயின் பண்ணலாம். சரிங்களா? இப்போ வந்து ஹிப் ரவுண்ட் வந்து 48. ஓகேங்களா? 48னா நான் 2 டைப்பான ஹிப்போ நான் சொல்கிறேன். சரிங்களா? 48 வந்து ஹிப் ரவுண்டுனா ஒன் சைடு வந்து 24 டபுள் ஃபோல்டிங்கில். சரிங்களா? 24 வச்சுட்டு 25 ஒரு மார்க் பண்ணிடலாம். சரிங்களா? இது 9 இன்ச்சஸ் வச்சுருக்கோம். இது 9 இன்ச்சஸ் வச்சுருக்கோம். வச்சுருக்கோம். இது 9 மாறுது. இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டு இது சின்னதாக கிராஸ் வச்சு ஜாயின் பண்ணி தைக்கணும். இது ஒரு மெத்தட். ஓகேங்களா? இந்த கிராஸ் வந்து உங்களுக்கு நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணலாம். ஒரு மெத்தடு ஹிப் ரவுண்டு. இன்னொன்று வந்து இதில் இப்படி ஸ்ட்ரெயிட்டாகவே கட் பண்ணிவிட்டு இந்த 2 பீஸையும் ஒன் சைடு மட்டும் க்ளோசிங் பண்ணி தைச்சிட்டு ஒரு பக்கம் வந்து நம்ம ஓப்பன் வச்சுக்கலாம். அந்த மாதிரி தைக்கலாம். அதையும் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் 48னா 12 வரும். 12 ஒரு மார்க்கிங்கு, 13 ஒரு மார்க்கிங். ஓகேங்களா? 12 ஓகேங்களா? 12 வச்சுட்டு நான் அதாவது 48 வந்து 4ஆக பிரிச்சுக்கணும். ஓகேங்களா? 4ஆக பிரிச்சோம்னா நம்மளுக்கு வந்து 12 இன்ச்சஸ் வருது. 12ல் ஒரு மார்க்கிங்கு, 13ல் ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு சேம் அதே 9 இன்ச்சஸ் மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணிடலாம். நாடா எனக்கு பரவாயில்ல, நான் துண்டு ஜாயின் கூட பண்ணிக்கிறேன்னாக்கா இந்த மாதிரி கட் பண்ணலாம். இல்லை எனக்கு நாடா வேணும்னாக்கா இந்த மாதிரி சின்னதாக பீஸ் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் கட் பண்ணணும். இதுக்கு ஒரு பக்கம் பாருங்க, இது ஒரு பீஸு இது ஒரு பீஸ் வருது இல்லைங்களா? ஒன் சைடு மட்டும் இது ஒரு கார்னர் இது ஒரு கார்னர் விட்டு நம்ம லுங்கி ஜாயின் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு இன்னொரு கார்னர் வந்து நம்ம ஓப்பன் வச்சுட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா? 2 டைப்ஸ் வரும் இதில். ஓகேங்களா? எது கட் பண்ணலாம்? இது கட் பண்ணலாமா? இப்போ மார்க் பண்ணிட்டு கட் பண்ணும்போது இந்த 4 பீஸும் ஒன்றா இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. அப் அண்ட் டவுன் இல்லாமல் கட் பண்ணுங்க. அப்போ தான் வந்து ரிங்கிள்ஸ் விழாது. கட் பண்ணும்போது பொறுமையாக கட் பண்ணுங்க. தப்பன்னு கட் பண்ணுங்க. ஓகேங்களா? பாருங்க, இது ஹிப். ஓகேங்களா? இப்படி சரிங்களா? இந்த சைடு வந்து இங்கே பாருங்கள், இது எப்படி ஒன் சைடு ஜாயின் பண்ணோன்னா இது 1/2 இன்ச்சு இந்த கிளாத் ஒரு கிளாத் கீழே இருக்கிற கிளாத் வெளியே வந்துடணும். மேலே இருக்கிற கிளாத்தில் இங்கே பாருங்கள் இங்கே ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? இங்கே ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போது சிங்கிள் பீஸாக மூவ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இப்போ இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிடுறோம்னு வச்சுக்கோங்க. இப்போது இங்கே ஸ்டிச் பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்படி வரும்போது இங்கே பாருங்கள், இந்த இங்கே ஸ்டிச் வர்றதுல இப்படி மடித்து இப்படி அப்படியே ஃப்ளாட்டாக வச்சு லுங்கி அடிக்குமே அந்த மாதிரி அடிச்சிடணும். இங்கே பொடி தையல் போட்டு. ஓகேங்களா? ஃப்ளாட்டாக வருது பாருங்கள். இங்கே ஸ்டிச் பண்ணியிருக்கோம், இது 1/2 இன்ச் விட்டுட்டோம். இதை இதோட மடித்து இப்படி வச்சு இங்கே மேலே பொடி தையல் போடணும். இங்கே ஒரு தையல் தெரியும், இங்கே ஒரு தையல் தெரியும், க்ளோசிங்கில் வரும். சரிங்களா? இந்த மாதிரி தான் லுங்கி அடிக்கணும். இந்த மாதிரி ஒன் சைடு அடிச்சிருங்க. இன்னொரு சைடு வந்து
இன்னொரு சைடு வந்து இங்கே பாருங்கள், இப்படி வச்சுட்டு இந்த அகலம் வந்து 1 இன்ச், மேலேருந்து 1 இன்ச், ஓகேங்களா? 1 இன்ச் வச்சுட்டு கோடு போட்டுருங்க, மறுபடியும் கோடு போட்டுருங்க. இது வந்து ஹோல்ஸ்க்கு, பாவாடை நாடா கோக்கிறதுக்கு. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஜாயின் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஜாயின் பண்ணிவிட்டு இப்படி பிரிச்சிங்கன்னா இங்கே ரஃப் அடிச்சு, அப்படியே ரஃப் அடிச்சு இப்படி தூக்கி இங்கே வந்துச்சு, ரஃப் அடிச்சு அப்படியே தைச்சிட்டு வந்துடணும். அப்போ இங்கே ஸ்டிச் வராதனால இப்படி திருப்பினோம்னா இங்கே ஹோல் வரும், அதில் நாடா கோக்கணும், ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.